அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இந்த அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்க ஐயா. அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்க. அந்த விநாயகர் வைக்கிறதுக்கான காரணம், அதே மாதிரி பிள்ளையாரை வந்து திருடிட்டு போய் வைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க ஐயா. இது மனுஷனுடைய ஆதங்கம்மா. உலகத்திலேயே யாராவது ஒரு மனைவி கட்டிக்கணும்னா அவங்க அம்மா மாதிரி விரும்புவானா? இல்லை, ஒரு புள்ள வயசாகிருக்கல்ல, அம்மாவுக்கு வயசாகிட்டு தானே இருக்கான். வயசான மாதிரி அம்மா மாதிரியே எனக்கு மனைவி வேணும்னு கேட்பானா? யாருன்னா கேட்க மாட்டான். இல்லை, யாரும் கேட்க மாட்டான். ஆனால் பிள்ளையார் கேட்டார், எனக்கு வந்து அம்மா மாதிரியே மனைவி வேணும், பார்வதி மாதிரியே எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் மனுஷன் வகுத்து வச்ச செயல். இது கடவுள் அப்படிலாம் கிடையாது. விநாயகருக்கு வந்து விநாயகர்னு ஒரு பேர் உண்டு, பிள்ளையார்னு ஒரு பேர் உண்டு. பிள்ளையாருன்னா பிள்ளை ஆறு, அம்பாலை காக்கிறதுக்காக, அதான் ராகு கேது காக்கிறதுக்காக அந்த 6 பிள்ளைகளை செய்தாங்க. அந்த 6 பிள்ளை தான் பிள்ளை 6ன்னு ஆகிப்போச்சு இல்லையா? அதான் ராகு கேது. புருஷம் அரச மரத்தடியிலெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, 2 பாம்பு இப்படி சுற்றின்னு வந்து தலை 2 ஒன்றா இருக்கிற மாதிரி நடுவில் பிள்ளையார் வச்சுருப்போம். இது 2 சுற்றின்னு வந்து நிற்கிறதுல லிங்கம் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அம்மா மாதிரி மனைவி வேணுன்றார். அப்போ கீழே பேர் அவருக்கு விக்னேஸ்வரன் பேர். விக்னம்னாவே அடையாளம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா 3 பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. சன்னேஸ்வரன், ஈஸ்வரன், விக்னேஸ்வரன் இல்லையா கடவுள்களில். மீதி ராவணனு கூட ராவணேஸ்வரன் பேர் உண்டு. ஆனால் கடவுள்களில் இந்த 3 பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. இந்த கீழே இருந்த பிள்ளையார் தான் மேலே சிவமாக மாறிச்சு, ஈஸ்வரனாக மாறிச்சு. விக்னேஸ்வரனாக இருந்தது மேலே ஈஸ்வரனாக மாறிடுச்சு. அப்போ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா மாதிரி பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுப்பா, நீ குளத்தங்கரையிலெல்லாம் இரு, தண்ணி எடுக்க வராங்கல்ல, உங்கள் அம்மா மாதிரியே யாராவது மனைவி இருந்தால் எங்களுக்கு சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு குளத்தங்கரையிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அரச மரத்தடியிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அங்கே இன்னமும் பிள்ளையார் பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை தேடுறாரு, பாவம் கிடைக்கல. அதனால் இன்னும் கல்யாணம் ஆகாதுக்குது. தென்னாட்டில், வடநாட்டில் போனீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பொண்டாட்டி அவருக்கு, சித்தி முத்தின்னு பேர். இது சித்தி முத்தின்னா 2 பொண்டாட்டின்னு நினச்சிங்கிறாங்க. 2 பொண்டாட்டி இல்லை, சித்தின்னா அவருடைய சக்தி கைவசமாச்சு, முத்தின்னா முடிவு கட்சிது. அதனால சித்தி முத்தி அப்படின்னு பேர் வச்சா. இது 2 பொண்டாட்டி ஆக்கிட்டாங்க வடநாட்டில். தென்னாட்டில் அது கூட இல்லை. இன்னும் அவருக்கு பார்வதி மாதிரி மனைவி கிடைக்கல, தேடிக்கினேங்கிறார் பாவம். அதனால் அரச மரத்தடியில், குளத்து மாட்டில், எல்லா குளக்கரையிலையும் வச்சுருப்பாங்க. கோவிலில் போனால் முன்னாடியே வச்சுருப்பாங்க. ஏதாவது அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் அப்பா கிட்ட போய் சொல்லலாம், அப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு. இன்னும் கிடைக்கலப்பா பாவம், என்ன பண்ணுறது, நம்ம தான் எதனா பார்த்து பண்ணி வைக்கணும் அவருக்கு. சொல்லுமா, அவரை திருடிட்டு போய் வைக்கிறது, அது இது மனுஷனுடைய அப்பா. திருடின்னு போய் வச்சோம்னா கடவுளையே திருடுறான்னா, அதனால தான் கோயில் கோயிலாக இப்போ திருடுறான். இந்த மாதிரி பிள்ளையாரை திருடின்னு போய் வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னுட்டு சொன்னதால் கோவில் கோயிலாக திருடின அதிர்ஷ்டம் வரும்னு திருடின்னுக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் முட்டாள்தானோன்னு நான் என்ன கேட்டான். கடவுள்ன்றது உனக்குள்ளக்குது, கல்லில் இல்லை. புள்ளியார்ன்றது ஒரு கல், ஒருத்தன் செய்தது. கடவுளை செய்ய முடியுமா எவனாலையாவது? அப்போ கடவுள் சிலைன்றது அடுத்தவன் செய்து கொடுத்தது. நீ என்ன உருவம் கேட்குறியோ அந்த உருவத்தை உருவாக்கி கொடுக்குறான். அதை நீ கடவுள்னு நினச்சிக்கணும். எப்படி நினச்சின்னு போ, அத்தை கூட திருடி போகிறேன்னா அப்புறம் கோயில் போய் திருட மாட்டான்னு அதான் சிலை எல்லாம் திருடிங்கிறாங்க இன்னைக்கு. இந்த மாதிரி கெட்ட பழக்கம், இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் தான் இந்த இந்து மதம் இன்னும் நலிவடைஞ்சிருக்குது. இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும். இந்த மாதிரி செயல்கள்லாம் அறியாமையில் செய்த செயல்கள் தான் இதெல்லாம் காரணம். காமாட்சி அம்மா அதுக்கு இருக்குல்ல சாமி, அதோடைய அடித்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூவுடைய வடிவம் கீழே, அந்த முதுகு தண்டு மாதிரி வந்துட்டு நடுத்தண்டு அந்த இதுவும் இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர்ந்த மாதிரி 5 முகமா அது இருக்கு. நடுவில் வந்து ஒரு செங்குத்தான ஒரு இது வந்து கூசான இது இருக்கு. இப்போ இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம உடல்ல வந்து எதனால சாமி சொல்றோம்? அதாவது ஊர்ல 1000 பூ இருக்குது.
அதான் சாமி. ஆனால் சாமின்னு ஒரு படம் இருக்குது, இல்லை வேற யாரும் சாமந்தியில் போய் சாமி உட்காராது. லட்சுமி தேவி சாமந்தியில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ரோஸில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாரும் உட்கார ஒரே பூ எதுனா தாமரை மட்டும்தான். அது என்ன சாமி அந்த தாமரைக்கு மட்டும்னா, தாமரை மட்டும்தான் சூரியன் வந்த உடனே மலர்ந்துடும், சூரியன் போன உடனே திரும்பி கூம்பிடும். தாமரைக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போது அறிவுள்ள ஒருத்தன் எப்படி இருப்பான்னா, சூரியனை பார்த்தே மலரக்கூடிய தாமரை மாதிரி ஒரு குரு வந்த உடனே இவனோட மனசு மலர்ந்துடும், மனசு மலர்ந்துடும். அப்போ அந்த மனம் மலர்ந்த உடனே குருவானவர் எங்கே போய் உட்காருவார்னா வேற எங்கேயும் போக மாட்டார், அவன் மனம் என்ற அந்த போய் உட்காந்துருவார். புரியுதா? அப்போ அறிவுக்கு அடிப்படை ஏதாவது பொருள் எதையாவது ஒன்று காட்ட முடியும்னு சொன்னால் அது தாமரை தான் காட்டுவாங்க. ஏன்னா தாமரை ஒன்று தான், 1/2 அடி தண்ணி இருந்தாலும் தண்ணிக்கு மேலே தான் இருக்கும், 6 அடி தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். அப்போ ஞானம் எப்படி இருக்கணும்? எல்லாத்துலேயும் ஒட்டாமல் மேலே இருக்கும். உன் அறிவு கொஞ்சமாக இருக்கும் போதும் ஞானம் மேலே தான் இருக்கும். 6 அடியில் அறிவு வந்தாலும் அதுக்கு மேலே தான் ஞானம் இருக்கும். ஒரு நாளும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நாளும் தாமரையை இந்த தண்ணி போய் மூடவும் முடியாது. ஒரு நாளும் அறிவை ஞானத்தை தாண்டி போகவே முடியாது. அறிவு பக்குவம் அடைஞ்சால் தாமரை மாதிரி ஞானமாகும். அறிவு பக்குவம் அடையாத போனால் அஞ்ஞானமாகி குட்டையாக மாறி நின்றுடும், சேரா மாறி போயிடும். அப்போ ஞானத்தோட அடையாளம் ஒரு வடிவம் எதுன்னு சொன்னால் தாமரை மலர். அதனால தான் எல்லா தெய்வமும் தாமரைக்கு மேலே தான் இருக்கும். நமக்கு மேலேயும் ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரைக்கு 1008 எதிர் இருக்குது. இறைவனே அந்த தாமரைக்கு மேலே தான் உட்காந்துக்கிறான். நமக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 6 ஆதாரம் உடலுக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறமா ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அப்போது உடலுக்குள்ளேயே வராமல் ஒருத்தன் ஓரமாக உட்காந்துக்கிறான். நான் உனக்குள்ளே வந்தா நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் எனக்கும் ஷேர் கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒட்டாமலே ஒருத்தன் மேலே உட்காந்துக்கிறான். அப்போ எனக்கு சாமர்த்தியம் தான் என்ன பண்ணணும், இந்த 6 கலையும் ஒன்று சேர்க்கணும். 6 ஆதாரத்தையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் 7வதான இந்த சகச தலத்துக்கு நான் போய் சேர முடியும். இல்லைன்னு சொன்னால் நான் போய் அங்கே சேரவே முடியாது. அப்போது நீ காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் எங்கே போயிடுச்சுன்னா அறிவுன்ற ஒரு பொருளை அடையாளம் காட்டுறதுக்காக மட்டுமே, வேற எதுக்கும் இல்லை சாமி. சரிங்க சார். ஒரு மனிதன் வந்து எப்போ சாமி அழிவில்லாத நரகம் அடையிறான்? அழிவில்லாத நரகமா? நரகனாலே அழிவு தான், அது என்ன அழிவில்லாத நரகம்? இது ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, இவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறான், இவன்லாம் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து அழிவில்லாத நரகம் அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாமி. நரகம்னாலே என்ன அப்படின்னு சொன்னேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில் பண்ணக்கூடாத தவறுகள்லாம் பண்ணிட்டேன், எனக்கு திருத்த நேரம் இல்லை. ஏன்னா என்கிட்ட வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எனக்கு திருந்த டைமே இல்லை. நான் சாவர வரைக்கும் தவறுகளையே பண்ணினுக்கிறேன். ஏன்னா திருத்தத்துக்கான வாய்ப்பே இறைவன் எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ தவறுகளே பண்ணின்னு இருந்தேனே, இந்த தவறுக்கான தண்டனையை நான் எப்போ அனுபவிப்பேன்? செத்து போயிட்டேன். சாவர வரைக்கும் தப்பே பண்ணியிருந்தேன், ஒரு நாள் செத்தம் போயிட்டேன், அந்த தண்டனையை நான் அனுபவிக்கவே இல்லை. இப்போ நான் தண்டனையை அனுபவிக்கணும். அப்போ என்ன பண்ணுவான் இறைவன்? எல்லாரும் சொல்லுவாங்க, செத்து போனால் அவங்க தவறுகளெல்லாம் திருத்திட்டு இவங்க எப்போ பரிசுத்தமாக வராங்களோ அப்போ திரும்பவும் இன்னொரு உடம்பு கொடுக்குறான்னுவான். அப்போ உடம்பு எடுத்து வந்தவங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க தான் அவங்க கணக்கு. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. செத்து போகிறான், செத்து போன ஆன்மாக்கள் சுத்தமாக இல்லை, அதனால் வேற ஒரு ரூமில் போட்டு அவங்கள குளிப்பாட்டி சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் பிறவியை கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போது வரவங்க எல்லாரும் புனிதமான ஆத்மாக்களாக தானே இருக்கும். வரவங்க எல்லாரும் புனிதமான ஆத்மாக்களாக இருந்தால் இங்கே எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? 10 பேர் சுகமாக இருக்கிறான், 10,000 பேர் கஷ்டப்படுறான். புனிதமான ஆத்மாக்கள் எதுக்காக துன்பப்படணும்? அப்போ துன்பப்படுறான்னா அவன் புனிதமான ஆத்மாக்கள் இல்லைன்றதுன்னு அர்த்தம். அப்போ சொல்லு ஒன்றுமாவும் இங்கே நடைமுறையில் வேற ஒன்றாவும் இருக்குது. அதனால நம்ம மதம் தெளிவாகவே சொல்லுது, நம்ம வேதங்கள் தெளிவாகவே சொல்லுது, வாழுங்காலத்தில் நீ தண்டனையை அனுபவிக்காமல் அதை முடிக்காமல் போனால் உனக்கு நரகம் இருக்குதுப்பா. அந்த நரகத்தில் இந்த உடம்பை கொடுத்துட மாட்டான், வேற ஒரு உடம்பை கொடுப்பான். இந்த உடம்பு என்ன உடம்பு சாமி என்ன அப்படின்னா, இது பூத பிரேதம் அப்படின்னா, இது பூத உடல்ன்ட்டான். என்ன பூத உடல்? பஞ்சபூதத்தினால ஆன உடல், அதனால இது பூத உடல். இங்கே பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை நிர்மாணிச்சுக்குது. இங்கே வாழணும்னா இந்த உடம்பு வேணும். அப்போ இங்கே விட்டுட்டு நீ போயிடுற,
அப்போ இந்த உடம்பு வேற ஒரு உலகத்துக்கு செட் ஆகாது, இந்த உடம்பு இங்கேயே போயிடும். வேற ஒரு உடம்பு கொடுப்பான், அந்த உடம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ரத்த தானம் பண்ணிக்கிறியா? பண்ணிருக்கேன். பண்ணிக்கிறியா? கையில் ஒரு பால் ஒன்று கொடுத்தாங்களா? அந்த பால் எப்படி அமுங்குனா சுருங்குமோ, கையை விட்டா விரியுமோ, அதை போல ஒரு உடம்பை கொடுப்பான். அந்த உடம்பை என்ன பண்ணுவான், எத்தும் போய் எண்ணெய் கோப்பையில் போய் தள்ளுவான். எண்ணெய் கோப்பையில் தள்ளினா என்ன ஆகும்? சிக்கன் இது மாதிரி ஆகிடும். திரும்ப அதை வெளியே தூக்கி போட்டோடனே திரும்ப சகஜ நிலைமைக்கு வரும். அப்போ உள்ளே போகும்போது வேதனையில் வாடும், திரும்பி வெளியே வந்தோடனே திரும்ப சகஜ நிலைமைக்கு வரும். தலையை வெட்டுவான், கையை வெட்டுவான், திரும்ப போகும் வேதனையில் துடிப்ப, திரும்பவும் அது வந்து ஒன்று சேரும். அப்போ இதை போல் ஒரு உடம்பை நரகம்ன்ற ஒரு பிரிவை போட்டுட்டு இப்படி ஒரு உடம்பை கொடுப்பான். நீ செஞ்ச தவறுகளை எண்ணி 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 வாடணும், வருத்தப்படணும், இது போதும்பா என்னை விட்டுடுப்பா நீ கதறணும். அதுக்காக ஏற்பட்டது தான். ஆனால் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நீ இன்னொரு விஷயம் ஒன்று தெளிவாக இருக்குது. தேவர்கள் ஒரு தவறுகள் பண்ணிடுறாங்க, இந்திரன் ஒரு தவறை பண்ணிடுறான், பார்வதி தேவி ஒரு தவறை பண்ணிடுறான். இவங்க எல்லாம் வந்து இந்த தவறுகளை நரகத்தில் போய் அனுபவிச்சாங்களா, இல்லை இந்த பூமியில் வந்து ஒரு பிறவி எடுத்து அனுபவித்து முடித்தாங்களா? அப்போ நரகம்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்போ நமக்கும் நரகம் இல்லை, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ நாமளும் நாம் செஞ்சக்கூடிய தவறுகளை திருத்தணும்னா ஒரே இடம் இதே பூமி தான். அப்போ சொர்க்கமும் நரகமும் இங்கே தான், வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை, இதே தான். புரியுதுங்களா? வேற மார்க்கமே இல்லை சாமி. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்கல, ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான், இங்கே தான் சாமி.